வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? சொந்தங்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக மார்கழி மாத பலன்கள். சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வ தேவதைகள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுங்க. அதுதான் நம்மளுடைய பதிவில், எல்லா பதிவுகளும் நான் சொல்கிறேன். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுக்கிரனுடைய வழிபாடு செய்யும் பொழுது 100% உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அல்லது வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது 1000 மடங்கு நல்லது. வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது. சிம்ம ராசிக்காரங்க எல்லாரும் சொல்ல மாட்டேனுங்க. சிம்ம ராசியில் அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், மகம் நட்சத்திரத்தில் தான் சுக்கிர பகவான் பிறந்தார். அதுபோக சிம்ம ராசியில் 2ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை அவர் தான், ஏன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேனுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பார்வதி அம்மனை வழிபடணும். மதுரை போகிற மாதிரி ஒரு ஜோலி இருந்தது அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது 1000 மடங்கு நல்லது. அப்போது அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பெண் தெய்வம் சக்தியை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். அதன் பிறகு சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஐயப்பனை வழிபடும் பொழுது வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஐயப்பன் தான் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அப்போது இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட ராசி தானுங்க சிம்ம ராசி. அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் ராசிநாதனாக வருவார், வேறு எந்த ராசிக்கும் கிடையாது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 294 டிகிரியில் மகர ராசியில் பிறந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 5ஆவது பாவகத்தில் புதனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையிலே, குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 2 அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. ஒன்று, உங்கள் ராசி மேலே குரு பார்க்குறாரு. 2வது, உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய சாபம் இருக்குதுன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலகட்டம் இந்த மார்கழி மாதம். அண்ணன் தம்பிங்க 2 பேராக பிறந்தோம் சார், ஒருத்தருக்கும் கல்யாணம் நடக்கலை. கல்யாணம் நடந்துருச்சு, ஒருத்தருக்கும் குழந்தை பிறக்கல. அண்ணன் தம்பிங்க 6 பேருங்க, யாருமே வளர முடியல. ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு அந்த சங்கடங்கள் நீக்கிக்கிறதுண்டான ஒரு மாதம் இந்த மாதம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்லது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு 12 வருஷம் கழித்து தான் வரப்போகுது. அதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி பிராப்தம் இல்லை. ஏன்னா சிம்ம ராசிக்கு 2ஆவது பாவகத்துக்கு அதிபதி புதன், சிம்ம ராசியாதிபதி சூரியன், உங்கள் ராசிக்கு 5ஆவது பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வாங்குறார். இது அருமையான தருணம். குரு பகவான் அப்படின்றவர் சிம்ம ராசிக்கு 5 குடையவர். சிம்ம ராசிக்கு 5 குடைய கிரகம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானாதிபதி 9ஆவது பாவகத்தில் இருந்து 5ஆவது பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து 5ஆவது இடத்துல, உங்கள் ராசிக்கு 5ஆவது இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானை 9ஆவது பார்வையாக பார்க்குறார். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுனாலையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இல்லை முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பரிகாரங்களாலையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நண்பர்களுக்கு தன்னுடைய கர்மாலிருந்து மீளறதுக்கான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் 5ஆவது பாவகத்துக்கு அதிபதி நம்ம குரு பகவானை சொல்லுவோம் இல்லைங்களா, புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதின்ட்டு. அதே மாதிரி சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு சுபஸ்தானத்திலேயே இருக்கிறது சத்தியமாக ரொம்ப நல்லது. அதுபோக 10ஆவது பாவகம்
தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் இன்னும் சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. நெசமாக சொல்கிறேனுங்க, சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மறுக்க வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்றது அது சாத்தியம் இல்லை. ஏன்னா 12 வருஷம் கழித்து யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வரக்கூடிய வளர்ச்சியை வர வச்சுக்கிறது தான், அதில் வளர்றது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11 தேதிக்குள்ளாரவே ஒரு சில நல்லதெல்லாம் நடக்கும். புதுசாக ஒரு வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஒரு வண்டி வாகனத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய வேலைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு யோசனைகள் செய்வீங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். கையில் 4 காசு இல்லைன்னாலும் ஒரு தரமான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகிற மாதிரியும், அந்த இடத்துல ஒரு வீடு வாசல் வாங்குகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த போகுது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. இன்னும் நிறைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், பேருக்கு தான் நான் வெளிநாட்டில் இருக்கிறேனே தவிர இங்கே குடிய உரிமை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, வீசாவிலேயே இருக்கிறேனே தவிர இந்த நாட்டு குடிய உரிமைக்காக 10 வருஷம் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த குடி உரிமை, க்ரீன் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. அதுபோக சிம்மராசி நண்பர்கள் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பாங்க, யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி நண்பர்களுக்கு செவ்வாய் 4வது பாவகத்தில் இருக்கிறது உண்மையிலேயே நல்லது. அதனால தான் மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இந்த மண்மனை சார்ந்த வேலைகள் செய்துட்ருக்கிற நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறதுலேருந்து ஆர்கிடெக்சர்லேருந்து நீங்கள் மண் சார்ந்த வேலை, மனை சார்ந்த வேலைகள் செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தான் ராஜா. ஏன்னா தொடர்ச்சியாக 6-7 மாத காலமாக இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், இப்படியே தான் கனவாக தான் போய்கிட்டு இருந்தது, மனக்கோட்டையாக தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் மார்கழி மாதத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிம்மராசி நண்பர்கள் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேனுங்க, தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். இது உங்களுக்கு வழக்கமாக இருந்தால் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் வழக்கமாக இருந்தால், அப்படி வழக்கமாக இல்லைனா கூட பண்ணுங்க. அதுவும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள், திருமணமான பெண்கள் தவறாமல் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை வீட்டுக்கு முன்னுக்கு தயவு செய்து 2 விளக்கேற்றுங்க. குத்து விளக்கா சார், காமாட்சி விளக்கா சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் மண் விளக்கேற்றினா கூட போதுமானது. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதி வரையிலையும் விடிய காலம் சூரியன் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு எந்திரிச்சு வாசத்தெளிச்சு கோலம் போட்டு 2 விளக்கேற்றுங்க. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. அதுவும் மண்மனை வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் ஏற்பட போகுது. கையில் 4 காசு இல்லையா சார், இதெல்லாம் அப்புறம் நேர காலங்கள் ஒன்று கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு என்ன செய்யணுமோ, யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. அதுவும் போக உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 3வது பாவகத்தில் இருக்கிறதுனால வேகத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒரு வேலை செய்யணுமா, செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. பொதுவாக யாருக்கிட்டையும் சந்தேகம் கேட்க மாட்டீங்க. தப்போ ரைட்டு உங்கள் மனசில் பட்டது செஞ்சு தான் உங்களுக்கு பழக்கம். ஒருத்தர்கிட்ட சந்தேகம் கேட்ட பழக்கமே கிடையாது. 3வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்திலேயே இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பார், மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரை. அப்போது சுக்கிரன் 3ல் இருப்பார். யாரை பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்ப்பார். குரு பகவானுடைய பார்வைப்படும். சிம்மராசி நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெருகும் இந்த நேரம், இந்த மார்கழி மாதத்தில். அதுவும் மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு அந்த 10 தேதிக்கு மேலே இந்த கேதுவோடி நட்சத்திரத்தில் சூரியன் 5வது பாவகத்தில் இருப்பார் இல்லைங்களா, அந்த நேரம் நமக்கு இந்த புத்திர வளர்ச்சிக்கு உகந்த நேரம் கிடையாது, திருமண வளர்ச்சிக்கு உகந்த நேரம் கிடையாது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் குரு பகவானுடைய பார்வை வாங்கும்போது கண்டிப்பாக புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது.
மார்கழி மாதம் அந்த 10-11 தேதிக்கு மேற்கொண்டு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும்போது சிறப்பாக இருக்கும். அதுவும் போக 5வது பாவகத்துக்கு அதிபதி நம்ம ராசியை பார்க்குறாரு, ராசிநாதனை பார்க்குறாரு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், பூர்வ புண்ணிய சாபம். 5 பேர் 6 பேர் 7 பேர் கூட நாங்கள் பிறந்தோம், யாருக்கும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இல்லை, எந்த ஒரு குறையாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக உங்களுக்கு குறை இருக்குது, உடல் ரீதியாக உங்களுக்கு குறை இருக்குதுன்னா போகிற கங்கையில் போய் 3 முழுக முழுகிட்டு 3வது முழுகிட்டு மேலே எந்திரிக்கும் போது சூரிய பகவானை பார்த்து, நான் செஞ்ச கர்மாவாக இருந்தாலும் சரி, என்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மாவாக இருந்தாலும் சரி, இந்த கங்கையோடு போகணும் அப்படின்ட்டு 3 முறை முழுகி எந்திரிச்சு வந்தீங்கனாலும் நல்லது நடக்கும். இல்லை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் கூடுதர பவானி, இல்லை ராமேஸ்வரம், கொடுமுடி, இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் போயிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியான முறையில் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தர்மம், இந்த வகையிலையும் இந்த மாதத்தில் உங்களுடைய சங்கடங்கள் நீங்க போகுது. அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு பல தருணத்தில் மார்கழி மாதம் சாதகமாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். படிப்புக்கு உண்டான வேலையும், உழைப்புக்கு தகுந்த உயர்வும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மாற்று கருத்தே கிடையாது. மார்கழி மாதம் 26லிருந்து 29 வரைக்கும் அந்த 3 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். 3 நாள் எந்த வகையில் நல்லா இருக்கும்னா, சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ஏறுவார். இது வரைக்கும் அண்ணன் நல்லா இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், அம்மா நல்லா இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், அப்பா நல்லா இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், யாராவது ஒருத்தர் நல்ல விதமாக இருக்கணுன்ற எண்ணம் இப்பயும் இருக்குது. யாராவது ஒருத்தர் நல்ல விதமாக வாழணும், நல்ல விதமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தகுதியை உயர்த்திக்குவீங்க. நீங்கள் 10-11 இருந்தால் ஒரு டீம் லீடராக இருந்தால் மேனேஜர் இருந்தால் சிஓ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். நிச்சயமாக சிம்மராசி நண்பர்கள் எனக்கு இது தரமான மாதமாக இருந்ததுங்க, சாதகமான ஒரு மாதமாக இருந்ததுங்கன்ட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு நிச்சயம் இந்த மார்கழி மாதத்தில் நல்லது நடக்க போகுது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.